அவர் செல்வ செந்தில்குமார். அனைவருக்கும் வணக்கம். எத்தனையோ நிலாமுற்றங்கள் இந்த அரங்கத்திலே நடந்திருக்கிறது. ஆனால் இது ஒரு வித்தியாசமான நிலாமுற்றமாகத்தான் நான் பார்க்கிறேன். உள்ளே நுழையும் போது கரிகாலன் சார் கேட்டார், என்னங்க சார் ஒரு 2-3 மாதம் கழித்து நிகழ்வை ஏற்பாடு பண்ணியிருக்கிறீங்க, தலைப்பு ரொம்ப ராவாக இருக்கே அப்படின்னு சொல்லி. அப்படி ராவாக இருக்கிற தலைப்புக்கு தான் அதில் தண்ணீரை சேர்த்து தமிழ் பிரியருக்கு தருவதற்காகத்தான் நல்ல ஒரு வரவேற்புரையை அழகு தமிழிலே, மயக்கம் தமிழிலே ஒரு கவித்துவமாக அந்த வரவேற்புரையை தொடங்கினார் அன்பு அண்ணன் யுவராஜா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அடுத்தது இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றவர், தலைமையேற்றவர் குழந்தைவேல். கருத்தரங்கத்திற்கு தலைமையேற்றவர் அவரும் ஒரு வேல். ஆமாம், இப்போ கோயிலுக்கு ஒரு ஊருக்கு வெளியே ஐயனார் கையில் ஒரு அருவா வச்சுக்கு நிற்பார், அந்த ஊரை காக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்படி தமிழை காப்பதற்காக தன் வார்த்தையிலே சொல் அருவாயை வைத்து கொண்டு இங்கே வந்து பேசினார் வேல்சாமி. ரொம்ப அவருடைய பேச்சில் அறச்சீற்றம் இருந்தது, உள்ளபடியே அது உள்ளத்திலிருந்து வந்தது. அந்த அறச்சீற்றத்தை ரொம்ப அழகாக வெளிப்படுத்தினார். அது மட்டுமல்ல, எங்கேயுமே அலங்கார வார்த்தைகள் கிடையாது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அலங்கார வார்த்தைகளோ மயக்குகிற வார்த்தைகளோ அப்படி போகிற போக்கில் பேசல. ரொம்ப நுட்பமாக ஒரு வரலாற்று பின்னணியை கொண்டு ஒவ்வொரு ஆண்டுகளை கூட அவ்வளவு நினைவாற்றலோடு வைத்து அந்த புத்தகங்களை பேரை சொன்ன அந்த விதம் மிகவும் அற்புதமாக இருந்தது. அதுக்காகவே அவர் கருத்தரங்கத்திற்கு நாம் தலைமை பொறுப்பு கொடுத்திருக்கிறோம். அப்படி ஒரு லாவாவிலிருந்து வருகிற ஒரு எரிமலையைப் போல அவருடைய அந்த கருத்தரங்க தலைமை இருந்தது. ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தது ஒரு தெளிந்த நீரோடையை போல, அவருக்கு சொல்லவே வேணாம் பெருமாள் முருகன் சாருக்கு. ஏன்னா அந்த தலைப்பை எல்லாரும் நல்லா சமைச்சிருவாங்கன்னு நமக்கு தெரியும். ஒவ்வொரு மெருமே மிகப்பெரிய ஆளுமைகள், அழகாக சமைக்கிறவங்க. சமைக்கிறது எப்படி ரொம்ப முக்கியமோ அதை விட பரிமாறுறது இருக்குல்ல, அது இன்னைக்கு ரொம்ப முக்கியம். அப்படி சமைச்சிருவாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனால் அதை இன்னும் அழகாக நம்ம பெருமாள் முருகன் சார் பரிமாறின விதம் ரொம்ப நல்லா இருந்தது. அவர் சொன்ன அந்த விதம், பாங்கு, இங்கே உட்கார்ந்துருக்கிறவங்களுடைய மனநிலையை புரிந்து கொண்டு அந்த சொல்லாடலை பயன்படுத்தினது ஒரு ஆற்றலுக்கு நடையில் இருந்தது. பெருமாள் முருகன் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தது நம்ம மலைகளுக்கெல்லாம் போகிறோம் அப்படின்னா பேருந்தில் போகும்போது அந்த கொல்லிமலை சாரல், ஏற்காடு சாரல்லாம் பேர் வைப்பாங்க. அப்படி ஒரு கதை சாரல் அடுத்தது வந்துச்சு. அவர் நாராயணமூர்த்தி சார் சொல்ல வேண்டாம், அவருக்கே உரிய ஒரு பாணியிலே. நமக்கு ஏதாவது ஒன்றுனா நாராயணா அப்படின்னு தான் சொல்லுவோம், நாராயணா அப்படிம்போம். தமிழுக்கு ஒன்று அப்படின்னா அந்த நாராயணன் இருக்கிறார். அதுக்காக தான் அவருடைய நாமக்கல் தமிழ் சங்கத்தினுடைய செயலராக நாம் வைத்திருக்கிறோம். அவருடைய பாணி, அந்த கதை பாணி ரொம்ப, அந்த தேரிக்காதை என்ற ஒரு நூலை படித்த பாங்கை ரொம்ப அழகாக இங்கே வெளிப்படுத்தினார். அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தது இன்று பணி நிறைவு பெற்ற கையோடு நேராக இங்கே வந்துட்டார். அங்கே தாண்டா எனக்கு எண்டுக்காடு, இங்கே எண்டுக்காடு தமிழுக்கு இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மாணவர்களை வேறு கைத்தட கூப்பிட்டு வந்துக்கிறாரு. அன்பு தம்பி, என்னோட மாணவன் வந்திருக்கிறான், இன்னைக்கு அலிகார் பல்கலைக்கழகத்திலே தமிழ் படித்து கொண்டு இருக்கிறான். அங்கேருந்து அவன் கிளம்பி வந்திருக்கிறான். இன்னொரு மாணவன் ஜேஎன்யூலேருந்து வந்திருக்கிறார், ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் அவர் பிஹெச்டி தமிழ் படித்து கொண்டு இருக்கிறார். ஸோ அவங்களாம் ஐயா வருவதற்கு முன்னாடி ஐயாக்காக காத்திருந்தார்கள். நேராக அங்கேருந்து ஐயா கிளம்பி வந்துட்டார். பொதுவாக தமிழர்கள் பாவத்தை தொலைப்பதற்காகத்தான் காசிக்கு போவார்கள். ஆனால் தமிழை தருவதற்காகவே காசியிலிருந்து ஒருவர் இங்கே வந்திருக்கிறார். அவர் தான் நம்முடைய காசி மாரியப்பன். ரொம்ப அழகாக, அவருக்கே உரிய பாணி. அவர்லாம் பேச ஆரம்பித்தார்னா நிறுத்தவே முடியாது. ஏன்னா கேர் அகாடமின்னு திருச்சியில் ஒரு ஃபேமஸான தமிழ் டிஆர்பி அகாடமி இருக்குது. அங்கே ஐயாவை நான் சந்தித்திருக்கிறேன், நிறைய உரையாடி இருக்கிறேன். அப்படி போகிற போக்கில் ஒரு பெரிய சப்ஜெக்டை கூட அழகாக பேசியிருக்கிற ஒரு பெரிய ஆளுமை. அவரெல்லாம் பேச ஆரம்பித்தார்னா நிறுத்த முடியாது. இன்றைக்கி ஒரு 10-15 நிமிஷம் கூட ஐயா பேசலை, நான் நிறுத்திக்கிறேன், இவங்க வேறு 9 மணிக்கு சோறு போட்டுருவாங்க வேறு சொல்லிவிட்டாங்க, அதனால் நான் அந்த பாவம் நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 நிமிஷத்திலே சொல்ல வந்த விஷயங்களே ரொம்ப எளிமையாக. வெளி அப்படின்னா இடம் அப்படிங்கிற பொருள் இன்றைக்கி தான் எனக்கே தெரிஞ்சுது. நிறைய இடங்களில் படிச்சிருக்கிறோம். ஆனால் வெளி அப்படின்னா ஸ்பேஸ், இடம் அப்படிங்கிறதை ரொம்ப எளிமையாக ஒரு பாமரனுக்கு புரியும் விதத்திலே அவர் பரிமாறிய விதம் மிக அற்புதமாக இருந்தது. இந்த இனிய நிகழ்வுக்கு தலைமையேற்று சிறப்பித்திருக்கிறார் நம்முடைய தங்கமான தலைவர் ஐயா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து கொண்டு ஒரு புதிய திறப்பு இது, அப்படி தான் பார்க்கணும். நம்ம மேலோட்டமான தலைப்புகளுக்கு நம்மளுடைய காதுகளையெல்லாம் நாம் பழக்கியிருந்த இந்த சூழ்நிலையிலே ஒரு அடர்த்தியான தலைப்பையும், ஒரு அழுத்தமான தலைப்பையும், ஒரு கனமான தலைப்பையும் கூட இந்த விதத்திலே கொடுக்க முடியும், நம்மை அரங்கத்தில் அமர வைக்க முடியும், கவனிக்க வைக்க முடியும் என்ற அந்த ஒரு பரீட்சையிலே இன்றைய சாகித்ய அகாடமி கருத்தர நிறுவனமும் நாமக்கல் தமிழ்ச்சங்கமும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறார் என்பதை உங்களுடைய கரவொலியின் மூலம் அவர்களுக்கு தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு, அந்த நிகழ்ச்சிக்கு நிறைய
அன்பர்கள் வந்திருக்கிறீர்கள். நிறைய இளைஞர்களை பார்க்க முடிகிறது. ஆமாம், வழக்கமாக நாங்கள் 50-60க்கு மேலே தான் பார்ப்போம். ஆனால் இன்றைக்கி நிறைய யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் வந்திருக்கிறீங்க. அந்த வகையில் பல ஊர்களிலிருந்து வந்திருந்து பெரும் ஆதரவை தொடர்ந்து தமிழ்ச்சங்கத்துக்கு தந்து கொண்டு இருக்கிற அத்துணை ஆளுமைகளுக்கும் வந்திருந்ததற்கும் கேட்டமைக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை நாமக்கல் தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக கூறிக்கொள்கிறோம். நன்றி வாய்ப்புக்கு. சாகித்ய